இப்ப இது மோசமான ஒரு காலகட்டம். 14 லட்சம் மக்களும் அவருடைய உயிர் இன்னைக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பதுதான். அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஒரு கொடுமையான விஷயம், வலி மிகுந்த விஷயம். அந்த குழந்தையில ஏதாவது ஒரு குழந்தை நம்ம குழந்தையா இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுல நிக்கிற பெண்கள்ல யாராவது ஒருத்தர் நம்ம மனைவியாவோ, நம்ம அக்காவாவோ, நம்ம அம்மாவாவோ இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இதே மாதிரி தான் இருக்க முடியும். அந்த குழந்தைங்க கேட்கிற பிச்சையை தான் நம்மளும் கேட்கக்கூடிய நிலையில இருக்கும். ஏன்னா நான் சார்ந்திருக்க தேசமும் இதுக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை. சார், மத அடிப்படையில் ஒரு முஸ்லீம்கள், இது மத அடிப்படையிலான இஷ்யூ கிடையாது, தேசிய அடிப்படையிலான பிரச்சனை. இருந்தாலும் எப்பா முஸ்லீம் நாடுகள் கொஞ்சம் பேர் இருக்கீங்களே, நீங்களா ஏதாவது செய்வீங்களான்னு பார்த்தா அவங்களும் எதுவும் செய்யற மாதிரி இல்லை. இன்னும் சொல்ல போனா இவர்களை வீழ்த்துபவர்களுக்கு, இவர்களை ஒடுக்குபவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த முஸ்லீம் நாடுகளும் இருக்கிறாங்க. மற்ற நாடுகள் யாரும் இல்லை. அமெரிக்காவுக்கு போட்டிங்கிற அடிப்படையில் ரஷ்யா காப்பாற்றுன்னு பார்த்தா ரஷ்யாவும் ட்ரம்போட நெருக்கமா இருக்கிறாங்க. ஒரு மாதிரி பெரிய கையறு நிலை இருக்கு. ஈரான் உதவி செய்ய முடிஞ்சாலும் சிரியாவும் லெபனானும் தடையா இருக்கு. ஒரு மாதிரி கேட்கவே அந்த அந்த குழந்தைங்க கையேந்தி பிச்சை எடுத்து நம்மளை பார்த்து அண்ணன் மாமா அப்பான்னு கத்துற மாதிரி இருக்கு. இல்ல, இதை பார்க்கும்போது நாமளே மனிதாபிமானம் அற்று இருக்கிறோமோங்கிற எண்ணம் தான் நமக்கு ஒரு வெட்கக்கேடான நம்மளே ஒரு கையேறு நிலையில நம்ம எந்த விதத்திலையும் உதவி செய்ய முடியாம நம்ம கண்ணால் நடக்கின்ற ஒரு அநீதியை பார்த்து கூட பேச முடிகிறதே தவிர நம்ம எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியல என்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 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 செல்ஃப் பிட்டி, அது மிக மோசமான ஒரு துயரம் அப்படின்னு தான் பாக்குறேன்.